ராயன் திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #ராயன் அப்படிங்கிற ஒரு மெசேஜை லீவ் பண்ணணும். நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. கோட் திரைப்படத்திலிருந்து செம பக்காவான அப்டேட் கிடைத்திருக்கு. தளபதி ரசிகர்களுக்கு இது செம சூப்பரான அப்டேட்டாகவே இருக்க போகிறது. அதாவது கோட் திரைப்படத்தோட வில்லன் யார் அப்படிங்கிற கேள்வி கோட் திரைப்படம் ஆரம்பத்தில் இருந்தே கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் கோட் திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் ரிலீஸ் பண்ணாங்க. படத்தோட கதை என்ன, படத்தில் 3 விஜய் இருக்காங்க அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமான கொஷின்ஸ் கோத் திரைப்படத்து மேலே எழுந்திருக்கு. இப்போ கோத் திரைப்படத்தோட வில்லன் அப்டேட் கிடைத்திருக்கு. எல்லாரும் நினைத்து கொண்டு இருப்பது மோகன் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க. ஏற்கனவே ஹரா அப்படிங்கிற ஒரு பயங்கரமான கிரைம் த்ரில்லரில் ஹீரோ பண்ணியிருந்தாங்க, ஒரு கம்பேக் கொடுத்துருந்தாங்க. அதனால் கோத் திரைப்படத்தில் கண்டிப்பாக மோகன் தான் வில்லனாக நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இப்போ இதுக்கான கிளாரிஃபை கிடைத்திருக்கு. ஸோ மோகன் அவர்கள் கோத் திரைப்படத்தில் வில்லன் கிடையாது அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ தளபதி விஜய் தான், அதாவது இதில் 3 தளபதி இருப்பாங்களா, இதில் பையன் தளபதி தான், பையன் விஜய் தான் இந்த படத்தில் வில்லனாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருக்கு உதவி செய்கிற ஒரு ஆளாக தான் மோகன் அவர்கள் இருப்பாங்களாம். ஸோ தளபதி விசஸ் தளபதி அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபைட்டை தான் நாம் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா அழகிய தமிழ் மகன் திரைப்படத்துக்கு அப்புறமா தளபதி அவர்கள் இந்த திரைப்படத்தில் வில்லனாக நடிக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே ரசிகர்கள் செம ஹாப்பியில் இருக்காங்க. யார் யாரெல்லாம் தளபதியை வில்லனாக பார்க்க வெயிட் பண்ணுறீங்க கோத் திரைப்படத்தில் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா நியூஸ் தகவலும் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.